ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல். இன்றைக்கி வந்து கிளாஸ் நம்பர் 146, 25 ரமலான் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 14/3/2026. இன்றைக்கி பார்க்க போகிற வசனம் வந்து 7வது அத்தியாயம் 127வது வசனம். சூனியக்காரர்கள் அந்த போட்டி வந்து முடிஞ்சிருது. அதில் தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறான் ஃபிரௌன். அது சொன்ன பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவங்க ஷஹீத் ஆகுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாம் அவங்களுக்கு நிர்ணயிச்சதான் அவங்க போயிடுறாங்க. அவங்க கடைசியாக துவா செய்கிறாங்க, எங்களுக்கு பொறுமையை தந்தருள்வாயாக, மேலும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த நிலையில் எங்களை மரணிக்க செய்வாயாக. இப்போ இதோடு அந்த சீனு முடியுது. அடுத்தது அங்கேருந்து இந்த ஃபிரௌன் வந்து எப்படி அதை வந்து எப்படி அந்த போட்டியை எப்படி கன்க்ளூட் பண்ணிட்டான். இவங்க 2 பேரும் அன்கோ, இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிட்டு வந்தாங்க. இவங்க வந்து ஏமாத்தினாங்க. இன்னும் குர்ஆனில் வேறு இடங்களில் வேறு வசனங்கள் வரும். இதில் இவர் தான் இவருக்கு லீடரு, இவர் குரு, இவர் இவனுக்கு வந்து சீடருக்கு. அது வந்து அவன் கதை கட்டி விட்டு அந்த சுச்சுவேஷனை வந்து சமாளித்து அது வந்து அங்கேருந்து அவன் ஓவர் கம் பண்ணி வெளியே வரான். இப்போது மறுபடியும் ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அவங்களும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த அரசவை உட்காந்து மறுபடியும் அந்த கமிட்டி வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுது. ஃபிரௌனின் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் ஃபிரௌனிடம் கேட்டார்கள், பூமியில் ஃபசாது விளைவிப்பதற்காகவும், ஏன்னா குழப்பம்னு இருக்குது, நான் அதனால் ஃபசாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபசாதுங்கிறது மீனிங்கே வேறு, குழப்பங்கிறது வெறும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது, அது இல்லை. அது குழப்பம் இல்லை. ஃபசாது விளைவிப்பதற்காகவும் உமக்கும் உம்முடைய கடவுள்களுக்கும் பணிந்து வாழ்வதை கைவிட்டு விடுவதற்குமா மூசாவையும் அவருடைய சமூகத்தாரையும் நீர் விட்டு வைக்கின்றீர். அதற்கு ஃபிரௌன் பதிலளித்தான், நாம் அவர்களுடைய ஆண் மக்களை கொன்றுவிட்டு அவர்களுடைய பெண் மக்களை மட்டும் உயிர் வாழ விடுவோம். நிச்சயமாக அவர்கள் மீது
நம்முடைய ஆதிக்கம் வலுவாக இருக்கின்றது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபிரௌன்கிட்ட வந்து பார்த்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, அந்த தலைவர்கள் வந்து பேசுகிறாங்க, ஃபிரௌனே, பூமியில் இவர் ஃபசாது விளைவிக்கிறார். இவர் வந்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு, நம்ம ஆட்சி கீழே எல்லாரும் அடங்கி ஒடுங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போது பனி இஸ்ராயல்கள் ஒரு பெரிய வால்யூமில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த கூட்டத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சாலிடான லீடர் கிடைக்கிற வரைக்கும். ஒரு லீடர் கிடச்சிட்டார் அப்படின்னா அது வந்து அந்த கூட்டம் ப்ளஸ் அந்த லீடர் அவங்க ரெண்டும் சேர்ந்துட்டாங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் காம்பினேஷன் இது. சரியா? அந்த தலைவர், நம்பிக்கையான தலைவர், ஒரு பெரிய சைஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வால்யூம் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், இந்த கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பயங்கரமான டேஞ்சர் இது. அப்போது பூமியில் ஃபசாது விளைவிப்பதற்காக உமக்கும் உம்முடைய கடவுள்களுக்கும் பணிந்து வாழ்வதை கை விடுவதற்குமா மூசாவையும் அவருடைய சமூகத்தாரையும் நீர் விட்டு வைக்கின்றீர்? மூசாவையும் பனி இஸ்ராயல்களையும் எப்படி விட்டு வைக்கலாம்? விட்டு வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபசாது பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுவாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க? உன்னுடைய உத்தரவுகளை பின்பற்ற மாட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? உன்னுடைய கடவுள்களையும் அவர்கள் பணிந்து வணங்க மாட்டாங்க. அப்போ இத்தனை நாள் வந்து இப்போ ஊரே நம்மளை பயப்படுது அப்படின்னா நீ சூரியனுடைய மகன் அப்படின்னு நம்ப வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஏகப்பட்ட கடவுள்கள் இருந்தது இந்த இடத்துல தெரியுது. புரியுதா? ஃபிரௌனுடைய அந்த சம்பவத்தை வந்து முஸ்லீம்கள் பயான் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரௌன் வந்து தன்னை கடவுள்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிரௌன்னு யார் அப்படின்னா, அவன் தன்னையே கடவுள்னு சொன்னான், அவன் தான் பெரிய குற்றவாளி. அவன் மட்டும் இல்லை, எல்லா மன்னர்களும் தன்னை கடவுள் என்று கடவுளுடைய அவதாரம்னு தான் சொல்லுவான். கடவுள்னா இது பல கோடி வருடங்களுக்கு முன்பாக இந்த கேலக்சிகளை படைத்த அந்த கடவுள்னு அவன் சொல்லிக்கிறான். அது சொன்னான்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்களே, இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுன்ட்டு, அது அந்த சபையில் இருக்கிறவங்கள இருக்க மாட்டான். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வரும், ஃபிரௌன் குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஆயம்மா வந்து வேலை செஞ்சிட்ருக்கும். என்ன அது வந்து இவன் கக்கா போகும்போது கழுவி விட்டுட்ருக்கும்ல, இவன் கடவுள்னு சொன்னால் எவ்வளோ கேவலமாக இருக்குது. நைல் நதி வந்து உலகம் இருக்கிறதுலேருந்து வந்துட்டுருக்குது. இப்போது ஃபிரௌன் வந்ததுக்கப்புறம் தான் நைல் நதியை வந்து எகிப்துக்கு உருவாக்கி கொடுத்தானா? புரியுதா? இவன் வந்து ஒரு மனித குழந்தை, அவதாரம் அதெல்லாங்கிறது அது தனி விஷயம். அது வந்து எடுபடும். எல்லா நாடுகள்லையும் இருக்குல்ல அவதாரம் தத்துவம், எல்லா நாடுகளும் நம்புகிறாங்க. கடவுளுடைய தூதுவராக வந்துட்டார். இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? கடவுளுடைய மகன் மனிதனாக பிறந்து வந்தார். ஆனால் எடுபடுது. ஆனால் வானம் பூமியை இயேசு தான் படைச்சாருன்னு சொல்லுவாங்களா? நம்ப மாட்டாங்க. இப்போ ஆபிரகாமை இயேசு படைச்சாருன்னு நம்ப மாட்டாங்க. அது எப்படி சாத்தியம்? இவரே வந்து ஆபிரகாமுக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ட்ரி விடுவார். ஃபிரௌனு அல்லாவுடன் போட்டி போட்டான்னு சொல்கிறாங்க. அல்லாவுடன் அவன் போட்டி போட்டான்னா முதல்ல கொண்டு போய் அவனை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பான். புரியுதா? இந்த சூரியன் சந்திரன்லாம் இவன் கட்டுப்பாட்டில் இயங்குதுன்னா அதை ப்ரூஃப் பண்ணி காட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ இப்ராஹிம் நபி போய் கேட்குறாருல, ஏண்டா நீ இறைவன் சொல்லி ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லும்போது பஹ்ராவில் வருதில்ல, உன்னுடைய அல்லா யார், அப்போ நீ மட்டும் இறைவன் ஒருத்தனை சொல்கிறிய அப்படின்னு இப்ராஹிம் நபிகிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? இப்ராஹிம் நபி, என்னுடைய இறைவன் உயிர் கொடுத்தான் மரணிக்க செய்தான்றார். அதுக்கு அவன் திருப்பி சொல்கிறான், நானும் உயிர் கொடுப்பேன் மரணிக்க செய்வேன். 2 கைதியை கூப்பிட்டு வந்து ஒரு கைதியை விடுவிக்கிறான், ஒரு கைதியை சாகடிக்கிறான். இந்த ஒருத்தனுக்கு உயிர் பிச்சை போட்டான், ஒருத்தனை மரணிக்க வச்சிட்டான்ல அப்படிங்கிறான். அப்போ திருப்பி அவர் கேட்குறாரு, என்னுடைய இறைவன் இந்த சூரியனை வந்து கிழக்குலேருந்து வர செய்கிறான், நீ மேற்குலேருந்து உதிக்க செய்ய வேலை முடிஞ்சு. இது என்னென்னா அந்த காலத்து மக்களை ரொம்ப முட்டாளாக நினைக்கிறது. அவங்களாம் அவ்வளோ முட்டாள் கிடையாது. பிரமிடோடைய டெக்னாலஜி போய் பாருங்கள். என்ன உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா இன்ஜினியரும் சேர்ந்து கூட நீ கட்ட முடியாது அந்த மாதிரி. அதில் அவன் கொடுத்துருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டு, அதோடைய அந்த டிகிரி, அதுக்குள்ளே ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் வந்து இருக்குது. இன்ஜினியரிங்கில் வந்து அது மிகப்பெரிய ஒரு சவால். அது பிரமிடுங்கிறது சாதாரண சும்மா ஏதோ ஒரு முக்கோணமாக அப்படி இருக்குது, கல் கிடையாது. ஒவ்வொன்றிலையும் அதோடைய துல்லியம், அக்யூரசி இருக்குது.
அது நின்றுட்டு இருக்கிற இடம், அதாவது இந்த பில்டிங் கட்டிடலாம் எப்படியாவது, அது கூம்பு கொண்டாந்து அந்த கார்னர் கொண்டாந்து நிறுத்தும் போது எக்ஸாக்ட் லொக்கேஷனில் கொண்டாந்து முடிக்கணும். அது எப்படி முடிக்கும்? அதுக்கு சரியான திறமை வேணும். அதெல்லாச்சும் இன்னும் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி, அது நிறைய சொல்கிறாங்க. அவங்களாம் அந்த காலத்தில் கரண்ட்டு யூஸ் பண்ணாங்கன்றாங்க. அவங்க அந்த காலத்தில் கரண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. கரண்ட்டை வந்து அந்த டெஸ்லான்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் டெஸ்லா இருக்கார், அவர் வந்து செத்துட்டார். அவருடைய பேரை தான் ஆட்டையை போட்டு இவன் எலான் மஸ்க்கு டெஸ்லான்னு சொல்லிட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. நிக்கோலஸ் டெஸ்லாங்கிறது 1930களில் அந்த டைமில் வாழ்ந்த உண்மையான ஒரு ஆள். அந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணால், கரண்ட்டை வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ணான். கரண்ட்டை வயர்லேருந்து ரேடியோ கதிர்களை கன்வெர்ட் பண்ணி வீட்டில் ஒரு ஆண்டனா வச்சு அந்த ஆண்டனாவிலேருந்து ரிசீவ் பண்ணி நீ கரண்ட்டை உற்பத்தி பண்ணிக்கலாம். ஃப்ரீ கரண்ட் வந்து அவன் உற்பத்தி பண்ணான். அவ்வளோ பெரிய டெக்னாலஜி உருவாகணும். இது வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மின்சார கம்பெனிகள், வயர் கம்பெனிஸ், இது எல்லாமே நஷ்டத்துக்கு வந்துடும். ஃப்ரீ கரண்ட் வந்துடும் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பிரமிட் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி இவனுங்க வந்து டூலாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்டு. ஆனால் அவங்க முட்டாளுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார், இந்த கடவுளாக அவனை ஃபிரௌன்னு நினச்சாங்கன்ட்டு. என்ன, இவனுக்கு உடம்பு முடியலன்னா அவன் வைத்தியர்லாம் இருப்பான். அந்த கடவுள்னு அவனை யாராவது நினச்சிருப்பானா? பைத்தியக்காரன் கூட நினச்சிக்க மாட்டான். முதல்ல நம்மளை நாமளே அறிவாளித்தனமாக நினச்சி, இது ஏன் அப்படி சொல்லிக்கிறாங்க ஃபிரௌன் தன்னை கடவுள்னு சொல்கிறதுன்ட்டு? ஏன்னா இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் யாருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகிறீர்களோ அவர்களை நீங்கள் வணங்குகிறீர்கள். இதுதான் அர்த்தம். புரியுதா? அல்லாஹ் சொல்கிறான் தானாக செத்தது சாப்பிடக்கூடாதுன்ட்டு. உங்கள் அம்மா சொல்கிறாங்க தானாக செத்தது சாப்பிடுன்ட்டு. இப்போது உனக்கு யார் கடவுள்? இப்போது உங்கள் அம்மா தான் கடவுள். புரியுதா? ரத்தம் சாப்பிடக்கூடாது, இது வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா சொல்கிறாங்க. இப்போ நீ அல்லாஹ் சொல்கிறான் சாப்பிடக்கூடாது, இப்போ நீ யாரை கடவுளான்னு நினைக்கிற? அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமாக நீ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறியோ அது எல்லாமே கடவுள். நீ வந்து கழுதையை ஃபாலோ பண்ணு, நீ வந்து குதிரையை ஃபாலோ பண்ணு, நீ வந்து சிங்கத்தை ஃபாலோ பண்ணு, அல்லது ஒரு சிலையை உருவாக்கிட்டு ஃபாலோ பண்ணு, அல்லது ஒரு மனிதரை வந்து ஃபாலோ பண்ணு, அல்லது ஒரு டீமை ஃபாலோ பண்ணு, ஒரு கமிட்டியை ஃபாலோ பண்ணு. இந்த ஜமாத்துடைய 5 உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொன்னால் நான் செய்வேன் அப்படின்னு முடிவு பண்ணு. இது எல்லாமே கடவுள் அந்தஸ்து நீ கொடுத்துட்டேன்னு அர்த்தம். ஃபிரௌன் எப்படி இருந்தானா, என்னுடைய இந்த நிலப்பரப்புக்குள்ளே இருக்கக்கூடிய விவகாரங்கள் நான் மட்டும்தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னா. இவர் மூசா நபி என்ன சொன்னார்? அது கிடையாது. இனி அல்லாஹ் சொல்கிறது தான் நீயே கேட்கணும். நீ சொல்கிறத அடுத்தவன் கேட்குறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்கிறத நீ கேளுன்னார். இப்போ புரியுதா? இதுதான் பிரச்சனை. இந்த அடிப்படையில் இவர் அல்லாஹ்வை வணங்க சொல்கிறாரு, அல்லாஹ்வுக்கு அடிபணிய சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான்? நான் என்னுடைய ரூல்ஸுங்கிறான். அப்போ ஃபிரௌன் எந்த மாதிரி கடவுள்னா, அவன் பொலிட்டிக்கல் கடவுள். பொலிட்டிக்கல் அதாவது பாலிடிக்ஸு, அதாவது அந்த நாட்டுடைய பொருளாதார விஷயங்கள் ஃபிரௌன் தான் முடிவு செய்வான். எவ்வளோ செல்வம் பனி இஸ்ராயல்களுக்கு பங்கிடணும், எவ்வளோ செல்வம் அவனுடைய அந்த இனத்துக்கு பங்கிடணும், இது முடிவு பண்ணுற அதிகாரம் யாருக்கு? இவனுக்கு தான் இருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுது? அது அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்லுது. புரியுதா? ஒரு ஆட்சியாளருக்கு அப்புறம் இன்னொரு ஆட்சியாளர் எப்படி வருவாங்கிறது ஃபிரௌன் முடிவு பண்ணுவான், அவனுடைய அந்த சபை முடிவு பண்ணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் சொல்லுவான் அப்படிங்கிறது. அப்போது ஆன்மீகத்துக்கு பல கடவுள்கள் இருந்தது இங்கே சாட்சி. என்ன சொல்கிறான்? உமக்கும் உம்முடைய கடவுள்களுக்கும். இவன் வேற, இவனுடைய கடவுள்கள் வேறங்கிறது தெளிவாக புரியுதா இல்லையா? புரியுதா? அப்போ ஃபிரௌனுக்கும் கடவுள்கள் இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து அந்த நந்தி சிலையை வச்சுருக்கான். அங்கே ஏகப்பட்ட சிலைகள் இருக்குது. அவனே சூரியனை வணங்கக்கூடியவனாக தான் இருந்திருக்கான். சூரியனுக்கு நான் அவதாரம் அப்படின்னு தான் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். புரியுதா? அப்போது இந்த கடவுள் ஒரு பக்கம், ஃபிரௌன் வந்து இந்த பொலிட்டிக்கல் கடவுள். சரி, இந்த பிரமுகர்கள் இருக்காங்களா, இவங்கெல்லாம் யார்? இவன் ஆளுக்கு ஒரு சிலையை உருவாக்கி வச்சுருப்பான். புரியுதா? ஆளுக்கு ஒரு சிலையை உருவாக்கி வச்சுருப்பான். ஒரு சேர் வந்து தெய்வம்னு ஒருத்தன் உருவாக்கி வச்சுருக்கான். அப்போ அந்த சேருடைய சேவகன் ஒரு ஃபேமிலி இருக்கும்.
அந்த ஃபேமிலியிலேருந்து அப்படியே ஒரு ஜாதி உருவாயிடும். சேர் கடவுளுடைய பங்கு தனி, ஃபிரௌனுடைய பங்கு தனி. ஃபிரௌனுக்கு வரி கப்பம் கட்டுறது தனியாக கட்டிடணும். இந்த சேர் கடவுளுக்கு வந்து ஜனவரி மாதத்தில் ஃபங்க்ஷன் வரும், திருவிழா வரும். அந்த சேர் கடவுளுடைய காணிக்கைகள் கொண்டாந்து அந்த சேருடைய சேவகர்கள்னு ஒரு சமூகம் இருக்கும்ல, அந்த சமூகத்துக்கு நீ கொடுத்தோம். அடுத்தது ஃபேன் கடவுள். இது மாதிரி சேர் கடவுள், ஃபேன் கடவுள், லைட் கடவுள், மைக் கடவுள், டேபிள் கடவுள், கேமரா கடவுள், இப்படின்ட்டு ஒரு 10-15 கடவுள் ஊருக்குள்ளே லான்ச் ஆகிருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன கடவுள். இதுங்க வச்சது தான் சட்டமா அப்படின்னு கேட்டால் இவங்க அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. புரியுதா? அதனால் புரிஞ்சுக்கணும், சிறு தெய்வ வழிபாடுங்கிறது தனி, பெரும் தெய்வ வழிபாடுங்கிறது தனி. ஐயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலேயும் இந்த மாரியம்மன் கோயில், இந்த முனியப்பன் கோவில், இது மாதிரியான கோயில்கள்லாம் அவங்க வணங்க மாட்டாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. யார்? ஃபிரௌனுடைய காலத்தில். அப்போ ஆன்மீக கடவுள்கள் பலது இருந்துச்சு. அதில் பெரிய கடவுள் எது அப்படின்னா சூரியன். அந்த சூரியனுடைய மனித அவதாரம் நான். அப்போது ஃபிரௌன் ரெண்டுமே பண்ணான். ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் என்னை வணங்க வேண்டும், அரசியல் ரீதியாக நான் உங்களை ஆள வேண்டும். பெரிய கடவுளுக்கு பண்ணுற இவனுடைய பண்டிகை வேறு மாதிரி இருக்கும். இவனுக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவன் ஏதோ ஒரு கிராண்டு பண்டிகை இருக்கும். இப்போ நமக்கு குட்டி குட்டி பண்டிகை நிறைய வருது. எல்லாத்துக்கும் லீவ் வருதா? தமிழ் புத்தாண்டுக்கு லீவ் வருதா? தீபாவளிக்கு லீவ் விட்றாங்க, பொங்கலுக்கு லீவ் விட்றாங்க. இதான் பெருசு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ஃபெஸ்டிவல் இருக்கிற கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மட்டும்தான் லீவு. நம்ம ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் வந்துச்சுன்னா அதோட லீவு போயிடும். இந்த பொங்கல் வந்துச்சுன்னா இந்த பூந்துரை மட்டும் லீவ் வரும். கோபியில் எடுத்திங்கன்னா கோபியில் மட்டும் கோயில் லீவ் வரும். ஈரோட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் ஒரு லீவு இருக்கும், சத்திரத்தில் ஒரு லீவு வரும். அந்தந்த ஏரியா மக்கள் மட்டும் சொல்லிடுவோம். எங்கள் ஊருக்கு நான் இப்போ திடீர்னு ஒரு 4 மெக்கானிக் வரமாட்டாங்க. என்னடா அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரில் பண்டிகைம்மா. அவன் ஊருன்னு என்னன்னு கேட்டால் 4 தெரு, அதுதான் ஊர். அப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் மாடலில் புரிஞ்சுக்கணும். இப்போ இவன் என்ன பண்ணான், ஃபிரௌன் என்ன பண்ணான்? அல்லாவுக்கு போட்டியாக நின்னானா எல்லாம் உளுந்து சிரிச்சிருப்பான். புரியுதா? அதே மாதிரி இவங்க என்னவோ அவ்வளோ அடிமுட்டால் மாதிரியும். இவன் பாரு, ஒரு மனுஷனை போய் அல்லாவுக்கு எதிராக இவங்க நிப்பாட்டிக்கிட்டே, அவங்க அப்படி நிப்பாட்டலடா. அவனோட அறிவு என்ன, அவனுடைய டேலண்ட் என்ன, அவ்வளோ பெரிய நகரத்தை ஆட்சி பண்ணுறான் அந்த காலத்தில்னா அவனை பற்றி நீ என்ன நினச்சிருக்க? முன்னால் முடிஞ்ச ஒரு பிரமிடு கட்டி காட்டதுக்கப்புறம் அவனுடைய பிரில்லியன்ஸ் என்னங்கிறது உன்னால் புரியும். அப்போது இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய மெயின் விஷயம், இது வந்து முஸ்லீம்கள் வந்து தப்பாக வந்து இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இவன் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டது ஏன் சொன்னான் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பாக விளக்கம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த வேலை இருக்குது பார், பொருளாதார கொள்கைகள் அல்லாஹ்வுடையதும், சோஷியல் ஸ்ட்ரக்சர் சமூக கொள்கைகள் அல்லாஹ்வுடையதும், அரசியல் கொள்கைகள் அல்லாஹ்வுடையதும் ஆவதற்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு இஸ்லாமிய பிரச்சாரம்னு நீ செய்கிறில்ல, அதை விட பல 100 மடங்கு நீ உழைக்கணும். அதுக்கு வந்து ஜும்மா மேடை மட்டும் பத்தாது, ரமதான் மாதம் பத்தாது, 5 நேர தொழுகை பத்தாது, 24 ஹவர்ஸ் இரவும் பகலும் அதே சிந்தனையாக இருந்து அதே சிந்தனையாக அந்த மக்களை வார்த்தெடுத்தால் மட்டும்தான் நீ வேலை செய்ய முடியும். நீ வேலை செஞ்சேனாலே உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஒன்று எதிரியாக டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த கொள்கை நீ பேசுனேன்னா, குர்ஆன் சொல்லக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னேன்னா, அதே தான் அல்லாமா இக்பால் என்ன சொல்கிறாரு, அகர்ச்சே புத் ஹை ஜமாத் கே ஆஸ்தினுமே, ஜமாத்துகள் சிலைகளை வடிவமைத்து கொண்டு உக்காந்துருச்சு. அது வந்து அல்லாவுக்கு ஒரு விர்ச்சுவல் சிலையை உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி விர்ச்சுவல் இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாத விஷயம். அல்லாவுக்கு இவங்கெல்லாம் வந்து ஃபிசிக்கல் சிலை வச்சுருக்காங்க, நாம் என்ன வச்சுருக்கோம், விர்ச்சுவல் சிலை வச்சுருக்கோம், அவ்வளோதான். அந்த அல்லாஹ் என்ன பண்ணுவான், தொழுகையை கேட்பான், நோன்பு கேட்பான், தர்மம் கேட்பான், ஜக்காத்து கேட்பான், இது மாதிரியான சில விஷயங்கள் கேட்பான். அதோடு அவன் வேலை முடிஞ்சுது. பள்ளிவாசலுக்கு வெளியே வந்து என்ன, ஏன் வந்து ஏழைகள் ஒரு பக்கம் இருக்காங்க, ஏன் பணக்காரங்க இப்படி இருக்காங்க, அதை பற்றிலாம் அல்லாவுக்கு ஏதாவது கவலை இருக்குது? நோ கவலை.
புரியுதா? ஏன் அப்படின்னா இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த கலிமாவை நீ சொன்னினா அதுக்கு என்ன மீனிங்னா ஃபிரௌன் முன்னாடி போய் நீ கைத்தடியை போடுறேன்னு அர்த்தம். புரியுதா? ஃபிரௌன் முன்னாடி போய் நீ கைத்தடியை போடுறதும் ஒன்று, அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கலிமாவை நீ சொல்கிறதும் ஒன்று. லா இலாஹ, அரசியலில் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. பொருளாதாரத்தில் எக்கனாமி, கவர்மெண்ட்டுடைய இந்த எக்கனாமி பட்ஜெட்டு, இதில் அல்லாவை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை. புரியுதா? சமூகத்தில் சமூக கட்டமைப்பு அல்லது சோஷியல் இருக்கிற எல்லா அந்த வெல்ஃபேர் ஸ்கீமு, சுகாதாரம், எல்லா விஷயத்திலும் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு நீ சொன்னீன்னா இப்போ ஒரு சிஸ்டம் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க உன் பின்னாடி உக்காந்துக்குவாங்க. இது சொல்கிறதுனால ஒன்றும் நடக்காது. இப்போ மூசா நபியும் ஃபிரௌன் முன்னாடி போய் சொன்னாங்க. சொன்னோன்னே அவனால் என்ன பண்ணான்? ஒன்றும் பண்ணல. ஏன் பண்ண முடியாது? இது சொல்கிறதுக்கு யாரை அடிக்க முடியும்? பப்ளிக் அகெயின்ஸ்ட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் எப்படி மூசா நபி அல்லாஹ் பாதுகாத்தணும், அதே மாதிரி அல்லாஹ் நம்மளை பாதுகாப்போம். இது நம்ம இறங்கி வேலை செய்யணும். ஆனால் இதுக்கு பெண்டு கழணும். நீ உன் மதரசா நடத்தினீன்னா உன் மதரசாவில் எவ்வளோ தூரம் குடைச்சல் கொடுக்கணுமோ அவ்வளோ குடைச்சல் கொடுக்கணும். திடீர்னு ஈபி கட் பண்ணுவான், திடீர்னு கட்டினது பில்டிங் ரூல்ஸ் படி இல்லைம்மா, திடீர்னு உங்கள் பேப்பர்ஸ் சரியில்லை. நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கே தெரியாது அது என்ன ரூல்ஸுன்ட்டு. அதுதான் உண்மை. ஆனால் இவங்க முடக்கணும்னு நினைக்கும்போது எப்படி வேணாலும் முடக்கும். நீ போய் பேங்க்லேயே போய் கேளு, ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலான்ட்டு. மேனேஜரும் ஒன்று சொல்லுவான் 2 லட்ச ரூபா எடுக்கலாம்பா. ஆடிட்டர் பண்ணி வச்சு 5 லட்ச ரூபா எடுக்கலாங்கம்மா. ஆனால் கடைசியாக இன்கம் டேக்ஸ் ஒன்று சொல்லுவோம், நீ எதுக்கு இவ்வளோ எடுத்தேன்னு, சட்டத்தை மீறிட்ட, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், உன் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண. பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண என்ன ஆயிரும்? வேலை செய்ய முடியாது. உனக்கு கீழே ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஜமாத்து நிர்வாகம் இருக்கும், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியும். அந்த செலவுகளை என்ன பண்ணுவேன், அன்றாட அந்த செலவுகளை எப்படி நீ தாட்டுவேன்? ஸோ இதெல்லாம் பிரச்சனை வரும். அதனால் எதுக்கு பிரச்சனைன்ட்டு நம்மளே ஒரு தீனை வடிவமைச்சு அதை ஈஸி ஆக்கிட்டு ஊர் உலகத்தில் எல்லோரும் அந்த தீனை ஃபாலோ பண்ணிட்டா அல்லாட்ட தப்பிச்சிடலாம்ல. நாங்கள் மட்டுமா எல்லாம் ரொட்டியை சாப்பாடுன்னு நினச்சி சாப்பிட்டோம், ஊரே அப்படி தான் சாப்பிட்டுச்சு. அப்போ நல்லா என்ன சொல்லுவான், டே நான் ரொட்டின்னு சாப்பாடுன்னு தானே சொல்ல சொன்னேன். இல்லை எல்லோரும் அதுதானே சொன்னேன். அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய சக்தி ரொம்ப பெருசு. எல்லாரையும் சொர்க்கத்தில் போகிறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது, எல்லாரையும் நரகத்தில் போகிறதுக்கும் சக்தி இருக்குது. நீங்கள் பண்ண தப்புக்கு எல்லோரும் சேர்ந்து நரகத்தோடவே போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணுவோம். ஸோ இது நாம் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. புரியுதா? ஏன்னா இது கஷ்டமான தீனுங்கிறதுனால, ஏன்னா அடுத்து என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. புரியுதா? இது முஸ்லீம்கள் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக ஃபிரௌன் தன்னை அரசியல் கடவுளாக சொன்னதை ஃபிரௌன் தன்னை ரப்புல் ஆலமீனாக ப்ரெசன்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுட்டு இன்றைக்கி அந்த மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை, அதனால் நமக்கு வேலை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஊரில் ஆயிரக்கணக்கில் ஃபிரௌன்கள் இருக்காங்க. அந்த ஃபிரௌன்கள் இடத்துல நாம் போய் தாவா செய்யணும். இது நம்முடைய கடமை. நம்ம செய்ய மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாட்ட போய் பதில் சொல்லுங்கள், அவ்வளோதான். நீங்கள் அல்லாஹ் பயப்படுறீங்களா? அதை தான் சொல்கிறேன். சூனியக்காரர்கள் மாதிரி சொன்னீங்கன்னா சூனியக்காரர்கள் நடந்தது தான் நடக்கும். புரியுதா? சூனியக்காரர்கள் என்ன கதியாச்சு அதுதான் நடக்கும். அப்போது இது ஒரு புரிஞ்சுக்கணும். சரியா? ஃபிரௌனுடைய அரசியல் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அங்கே பிரச்சனையும் என்ன, அவனும் என்ன சொல்கிறான் பாரு, அந்த சபையினர் உமக்கும் உம்முடைய கடவுள்களுக்கும் பணிந்து வாழ்வதை கைவிட்டு விடுவதற்காக மூசாவையும் அவருடைய சமூகத்தையும் விட்டு. இப்போ வணங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது. உனக்கும் உன் கடவுள்களுக்கும் எங்கள் பேச்சு கேட்டு வாழ்கிறதா அல்லது அகிலங்களின் இறைவனின் பேச்சை கேட்டு வாழ்வதா? அப்போ இங்கே வணங்கிறது கும்புறதை பற்றி இங்கே பிரச்சனையே கிடையாது. புரியுதா? அப்போது இந்த ரூல்ஸுக்கு தான் பிரச்சனை. அப்போ ரூல்ஸு தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது, நம்மளும் ரூல்ஸு தான் முக்கியம்னு சொல்லி பேசுகிறோம். அதற்கு ஃபிரௌன் பதிலளித்தான். இப்போ பதில் சொல்கிறான்.
அந்த சபையினர் பேசுனதுக்கு இப்போ வந்து பதில் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பூமியில் இவங்க ஃபசாது பண்ணுறதும், யார், மூசா நபியும் அவங்களுடைய கூட்டத்தினரும் ஃபசாது பண்ண விரும்புகிறாங்க, உன் ஆர்டர்ஸை மீற பார்க்குறாங்க அப்படிங்கிறது தானே இங்கே கொஸ்டினாக வைக்கப்படுது. அதுக்கு ஃபிரௌன் என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க எங்கப்பா இதை பற்றி பேசுகிறாங்க, அவங்க வந்து அல்லாவுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டணுன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தப்பாக எனக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறீங்க, இப்படி தானே பிரச்சனை. இதுவாக இருந்துச்சுன்னா நம்ம போயிருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இதுக்கு பதிலாக பள்ளிவாசல் இருக்கணும், தாராளமாக கட்டிங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரமிடுக்கு பக்கத்துலேயே பெருசாக ஒன்று கட்டி தரேன், நீங்கள் பாட்டுக்கு மூசாவை தொழுது நடக்கட்டும், எல்லாம் இது பண்ணிட்டோம். நானும் வந்து அப்பப்போ நோம்பு கஞ்சி வந்து குடிச்சிட்டு இஃப்தார் நிகழ்ச்சியில் நானும் கடந்துக்கிட்டு வேர்ச்சம்பழம் சாப்பிட்டுட்டு முஸ்லீமும் நாங்களும் இணை பிரிக்க முடியாத நட்பை நம்ம இன்னைக்கு காமெடி பண்ணிருக்கோம்ல, அந்த கூத்து தான் அங்கே நடந்துகிட்ருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க? மூசா நபி வந்து ஒரு குச்சியை மட்டும் தான் தூக்கி போட்டார். இவங்க ஃபுல்லாக பாலிடிக்ஸே பேசிக்கிட்டு இருக்காங்க. டே நம்ம கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனைடா, டே நம்ம இதுக்கு பிரச்சனை வந்துடும்டா, நம்ம பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வந்துடும்டா. இதுதான் ஃபிரௌன்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறான். ஃபிரௌனும் அது சீரியஸாக தானே எடுக்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க? வழிபாடு பண்ணணும், இபாதத் பண்ணணும், அவங்க தொழுகணும் அப்படின்னா தொழுதுட்டு போட்டோம். என்ன போய் தொழுவுங்க, பிரேக் கொடுத்துக்குங்க, லஞ்ச் பிரேக்கில் தொழுதுங்க, லோவர் தொழுதுங்க. இத்தனைக்கு அவருக்கு 2 வேளை தொழுகை தான் கடமையாக இருந்துச்சு. அது புகாரி ஹதீஸே இருக்குது. காலையில் ஒரு தொழுகை, சாயந்தரம் ஒரு தொழுகை. காலையில் வீட்டில் தொழுதுட்டு வா, போயிட்டு சாயந்தரம் அலையை முடிச்சுட்டு போய் தொழுக, நோ அப்ஜெக்ஷனு. இங்கே தொழுவு பிரச்சனையே இல்லைப்பாவா, அது டிபேட்டபிள் இஷ்யூவே அங்கே ஆகலை. நீ வந்து அபூஜஹிலுடைய ஆர்கியூமெண்ட்டு என்ன சொல்கிறாங்க? அவங்களும் என்ன சொல்கிறாங்க? உங்கள் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னா இந்த ஊரில் எங்களால் வாழவே முடியாது, இதுதானே சொல்கிறாங்க. அதே தான் இவனும் சொல்கிறான். சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்ப்பா, அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னா இந்த ஃபிரௌனுடைய அந்த மதிப்பு போயிடும், அரசு கஜானா கைவிட்டு போயிடும், இந்த மாளிகையை நான் பயன்படுத்த முடியாது, இந்த லக்ஸரி கார்ஸ் வந்து அவன் வச்சுருப்பான்ல, அதை அவன் வச்சுட்டு 10 குதிரை 5 குதிரை வச்சு ஒரே ஒரு அப்படி கட்டி வச்சுருப்பான். இந்த பல்க் அப்படி குதிரை கட்டி ஒரு இதில் வச்சுருப்பான். அது பெருசாக இருக்கும், அது கூட டிரைவர் இருப்பான், அது வேறு லெவலில் இருக்கும். சரியா? அப்போ யாருக்கு அடிபணிந்து வாழ்வது, யாருடைய உத்தரவுகளை ஃபாலோ பண்ணுவதுங்கிறது தான் பிரச்சனை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கிளர்ச்சி பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த ஆயத்தை போய் அரபியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாருங்கள், நினச்சி பாருங்கள். 7வது அத்தியாயம் 127வது வசனம் நீங்கள் அரபியில் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அரபி வேர்டில் அவங்க ஃபசாது அதுதான் சொல்கிறாங்க, கிளர்ச்சி பண்ணிடுவாங்க உங்களுக்கு எதிராக. அதற்கு ஃபிரௌன் பதிலளித்தான், நாம் அவர்களுடைய ஆண் மக்களை கொன்றுவிட்டு அவர்களுடைய பெண் மக்களை மட்டும் உயிர் வாழ விடுவோம். நிச்சயமாக அவர்கள் மீது நம்முடைய ஆதிக்கம் வலுவாக இருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான்? அவங்க மேலே இப்போ இன்றைக்கி நம்மக்கிட்ட செம்மையாக அவங்க நம்ம கண்ட்ரோலில் தான் இங்கே இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவனுடைய அந்த மிலிட்ரி, அந்த கட்டமைப்பு, உள்ளுக்குள்ள உளவாளிகள், பனி இஸ்ராயலில் உளவாளிகளை விட்டு வச்சுருக்காங்க. பனி இஸ்ராயலில் அவங்க உளவாளி விட்டு வச்சுருப்பான். இவங்க சீக்ரெட் மீட்டிங்ஸ் என்ன நடக்குது, என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, அது எல்லாமே அப் டு டேட் ஃபிரௌனுக்கு வந்து போயிடும். இவங்க ஒரு பிளானிங் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து அவன் கட்டுப்படுத்தி வச்சுருக்கான். அதுதான் அவன் வந்து என்ன சொல்கிறான், இது வந்து நம்முடைய ஆதிக்கம் பெருசாக. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய ஆண் மக்களை கொன்று விட்டு ஆண்களை கொன்னுடலாம். இப்போ அவன் சொல்கிறது குழந்தை கிடையாது, இப்போ சொல்கிறது ஆம்பளைங்களை கம்மி பண்ணணும். ஏன்? ஆண்கள் அதிகமாக இருந்தால் போரில் போய் இவங்க நமக்கு எதிராக சண்டை போடுவோம். இப்போ இங்கே அல்லாஹ் வணங்குறது எதுக்கு போர் புரியணும்? புரியுதா? பள்ளியாசல் கட்டி உக்காந்துட்டு இருந்தா ஆண்களை கொன்று பெண்களை இது பண்ணி ஏதாவது மீனிங் வருது? ஒரு மீனிங்கும் இல்லை, ஒரு மீனிங் இல்லை. அப்போ இதுலேருந்தே தெரியலையா அவங்க அங்கே என்ன இஷ்யூவாக இருந்திருக்குன்ட்டு? புரியுதா? அல்லாஹ் சாமியை கும்புறது இங்கே பிரச்சனை கிடையாது, அல்லாவுடைய உத்தரவுகளை ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கி நம்மளாம் என்ன பண்ணுறோம்? அல்லாஹ் சாமியை கும்புறதோடு சரி, அல்லாவுடைய உத்தரவுகள் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த வாழ்க்கைக்கு ஃபிரௌனை கூப்பிட்டுருந்தா ஜாலியாக வந்திருப்பான்.
நம்மளை மாதிரி முஸ்லீமாக சொல்லியிருந்தா அவன் ஜாலியாக வந்திருப்பான். நம்மளை மாதிரி முஸ்லீம் ஆகிட்டு குஃபருடைய நிர்வாகத்துக்கு கீழே மன்னர்களாகவும் இருந்துட்டு வாழ்கிறதுக்கு இதுக்கு வந்து அவங்க கட்டுப்பட்டுருப்பாங்க. இன்னைக்கு இந்த சவுதி கவர்மெண்ட்டை போய் நீங்கள் இந்த ஆஃபர் கொடுத்தீங்கன்னா கூட ஏற்றுக்கும் சவுதி கவர்மெண்ட்டு தாராளமாக. அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. காபா இருக்குது, போ தொழு வன்னு என்ன வேணாலும் இருந்துட்டு போ. நான் ஃபார்முலா நடத்தினா உனக்கு என்ன, நான் மியூசிக் கான்சர்ட் நடத்தினா உனக்கு என்ன, நான் WW நடத்தினா உனக்கு என்ன கேடு வந்துச்சு, நீங்கள் எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன, இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். உனக்கு பார் பள்ளிவாசல் வந்தீங்கன்னா பார் கக்கூசு கூட நான் ஏசி போட்டு வச்சுருக்கேன். போட தொழு போ, என்ன வேணாலும் பண்ணு, தவாஃப் பண்ணு, ஒன்றும் இல்லை 100 அடி ரவுண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மயங்கி சாவர வரைக்கும் தவாஃப் பண்ணிகிட்டே இருக்கு, பிரச்சனை இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துடக்கூடாது. புரியுதா? நான் வந்து IPLக்கு ஸ்பான்சர் பண்ணுவேன், அரம்கோது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த காசு எடுத்து எதுக்கிற இவ்வளோ ஸ்பான்சர் பண்ணலாம் நீ கேட்கக்கூடாது. அஜ்ஜில் சம்பாரித்த காசு கொண்டாந்து இங்கே கொடுக்குறான். சரியா? அடுத்தது மூசா தம் மக்களை நோக்கி கூறினார், அல்லாவிடம் உதவி கோருங்கள், மேலும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. தன் அடிமைகளில் தான் நாடுவோரே அதற்கு அவன் உரிமையாக்குகிறான். இன்னும் அவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்பவர்களுக்கே இறுதி வெற்றி இருக்கிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க? பொறுமையாக இருங்க. இப்போ இவன் ஆர்டர் போட்டான், ஆம்பளைங்களை கொல்லுங்க, பெண்களை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ அது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, வீட்டில் ஒரு ஆம்பளை சாகணும். அவன் போட்டிருக்கிற ரூல்ஸு வீட்டில் தலைச்சம்புள்ளைய சாகணும். இது பைபிள் வருது. அவன் யார் வந்து பையனோ அவன் வந்து சாகணும். அவனையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அருங்க அப்படின்னு சொல்லி மிலிட்ரிக்கு வந்து ரூல்ஸ் போட்டான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க, அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள், மேலும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இப்போ இதே வந்து பஹ்ராவில் வந்துச்சு. அல்லாஹ் சொன்னான்ல, அல்லாஹ்கிட்ட உதவி கேளுங்க, தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் உதவி தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஹ்ராவில் வந்துச்சு இல்லை. அப்போ அல்லாஹ்கிட்ட உதவி கேட்கணுனாலே தொழுகணும்னு அர்த்தம். புரியுதா? அப்போது இதில் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த இகாமத்தே தீன், அல்லாஹ்வுடைய தீனை மனித வாழ்வின் அனைத்து துறைகளிலும் நிலைநாட்டணுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. இது மாதிரியான அடக்குமுறைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம், வராமலும் போகலாம். வந்தால் எப்படி நடந்துக்கணும்? பொறுமையாக இருக்கணும் எப்போவுமே. இப்போ இவங்க பாரு, இந்த இடத்துல இவங்க நினச்சா இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, வாள் எடுத்துகிட்டு போய் ஃபிரௌனோட சண்டைக்கு அங்கேயே நின்று இருக்கலாம். ஆனால் இவங்க சண்டை போடலை. ஏன்? ரத்த ஆறு ஓடும். ஒரு அரசாங்கத்துக்கு கீழே நீ போய் கிளர்ச்சி பண்ணினா ரத்த ஆறு ஓடும். அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? அதே வேலை தான் ரசூலாவும் பண்ணாங்க. மக்கால கண்ணு முன்னாடி அநியாயமாக பிலாலை போட்டு அடிக்கிறாங்க, கண்ணு முன்னாடி அநியாயமாக அம்மார் பின் யாசிரை போட்டு அடிக்கிறாங்க, கண்ணு முன்னாடி அநியாயமாக கொலை பண்ணுறாங்க. யாசிர் அலியுடைய அவங்களையும் அவங்களுடைய மனைவியையும் வந்து கொலை பண்ணுறாங்க. ரசூலா பார்த்துட்டு தான் இருந்தாங்க, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் வந்து ரியாக்ட் பண்ணல? இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்? இவங்க இன்னிலேத்தா கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான், 400 வருஷமாக கவர்மெண்ட். இவங்க 4000 வருஷமாக கவர்மெண்ட் வச்சுருக்கேன். யார்? அபூஜஹில். இவன் 400 வருஷமாக ராஜா. அப்போது ராஜாவுக்கு என்ன அதிகாரம்? அந்த உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் என்ன? ராஜா விரும்பினதை செய்யலாம். அவன் விரும்பினா எவனா ஒருத்தன் வரான், அவனுக்கு பிடிக்காத நியூஸ் சொன்னான், அவன் தலையை எடுத்துருமா. அது வந்து எந்த மனித உரிமை நீதிமன்றத்தில் போயெல்லாம் வராது. ராஜாவுடைய அதிகாரத்தில் உள்ளது என்ன? அவனுடைய குடிமக்களை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம். குடிமக்கள் ராஜாவுக்கு எதிராக திரும்பினா அதை அவங்கள தண்டிக்கலாம். இவன் சும்மாவே வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தனை கொலை பண்ணலான் இருக்கான். அப்போ வந்த இராணுவ வீரன் நீங்கள் கை வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொல்லுவோம். புரியுதா? கொல்றதுக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கி காஷ்மீரில் அதான் நடக்குது. சும்மா இருக்காமல் போய் ஒருத்தன் போய் போலீஸு போய் இராணுவம் போகுது, ஆர்மி போகுது, போய் ஒரு ஷூட் அடிச்சுட்டு வந்து வீட்டில் பூந்துக்கிறான். வீட்டில் பூந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? வீட்டே இடிச்சிட்றாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தன் பாம்பு வச்சாங்கள டெல்லியில் உமருன்ட்டு, அவன் வீடே வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க? இதுதான் பண்ணுவாங்க. ஏன்? 4 பேருக்கு படிப்புன்னு வரணும்ல. அது தப்பு இல்லை, கரெக்டு தான். இந்த மாதிரி பாம்பு வைக்கிறவங்களாம் அதான் பண்ணும். புரியுதா? வெறும் அவன் பயம் ஏற்படுத்தி தான் அவனு, வேறு வழி இல்லை. அவனே செத்துட்டு அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்?
அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? இது எப்படி தடுக்க முடியும்? அப்போது இந்த இடத்துல இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ரத்த ஆறு ஓடி இருக்கும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க? பதிலடி கொடுப்போம், புறப்படுங்கள், நமக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கான், தயாராகுங்கள், நாம் அஹதுன் அஹத், சண்டை போடலாம் ஒன்றும் சொல்ல. இத்தனைக்கும் அவங்க பெரிய வீரர். இவர் அதான் சொல்கிறோம்ல, ஒரு ஊரை வந்து ஜெயிக்க முடியாமல் இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் போய் ஜெயிச்சுட்டு இந்த ஏகப்பட்ட அந்த கனிமத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ இன்னும் அவர் என்ன சொல்கிறாரு பாரு, நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. என்ன சொல்கிறாங்க? இவன் இப்படி பண்ணுறான், அல்லாஹ்வோட உதவி தேடுங்க, பொறுமையாக இருங்க, இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம், தன் அடிமைகளில் தான் நாடுவோரை அதற்கு அவன் உரிமையாளராக ஆக்குகிறான், இன்னும் அவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்பவர்களுக்கே இறுதி வெற்றி இருக்கிறது. அப்போது அந்த ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? என்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, நாம் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் இருக்கிறோம், நம்ம விரும்பினது செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்ட்ரோலில் தான் சிச்சுவேஷன் இருக்குங்க. அது மூசா நபி என்ன சொல்கிறாரு? இந்த நாய் கண்ட்ரோலில் ஒரு சிச்சுவேஷனும் கிடையாது, அல்லாஹ் கண்ட்ரோலில் தான் எல்லா சிச்சுவேஷன் இருக்கு. இவன் கொல்றேன்னு சொன்னான்ல, சொல்லட்டும், பார்த்துக்கலாம், அல்லாஹ்வுக்கு தான் இது இந்த பூமியில் வந்து சொந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறுதி வெற்றி எப்போவுமே என்ன அல்லாஹ்வின் அடியார்களுக்கே உரியது. அதுதான் அவர் சொல்கிறார், இன்னும் அவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்பவர்களுக்கே இறுதி வெற்றி இருக்குது. ஃபைனல் வின் யார் பண்ணுவோம்? நாம் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறான். இது அந்த காலத்திலே நடக்கலாம், அல்லது அடுத்த தலைமுறையில் கூட நடக்கலாம். அந்த ஊரில் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு? இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியதுங்கிறார். என்ன? தன் அடிமைகளில் நாடியோரை அதற்கு அவன் உரிமை ஆக்குகிறான். அப்போ இங்கே என்ன பேசுகிறாங்க? கவர்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு உரிமையாக அந்த நாட்டை கொடுப்பாங்கிறாங்க. இப்போ இங்கே நாட்டை பற்றி எங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்த்தியா? நம்ம வந்து அல்லா சாமிக்கு வந்து பள்ளிவாசல் கட்டுறதை பற்றி தான் பேசுவோம், அல்லா சாமியை கும்பிட்றதை பற்றி தான் பேசுவோம். இவர் என்ன சொல்கிறார்? கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு மொஹல்லாவுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்ட போகிறோம், நல்ல ஜாம்னு தொழுவு போகிறோன்னு சொல்கிறாரு. ஒட்டுமொத்த நிர்வாகம் நம்ம கையில் வரப்போகுது. அது சொல்கிறார், தன் அடிமைகளில் நாடுவரை அவன் அதன் உரிமையாக்குறான். இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் நினச்சா அந்த இன்றைக்கி ஃபிரௌன் கையில் இருக்கிற மாதிரி நம்ம கையில் அந்த பூமியை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம், இந்த பூமிங்கிறது அந்த பூமியை குறிக்கல, அது வந்து பலஸ்தீனை குறிக்கும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, ஹிஜ்ரத்து பண்ணதுக்கப்புறம் வெற்றி இவங்களுக்கு கிடச்சிது. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கிடச்சி. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதே மாதிரி தான். இங்கே எகிப்துலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி போகிறாங்க, பாலஸ்தீன் அவங்களுக்கு கிடைக்குது. ரசூலா என்ன பண்ணுறாங்க? மக்காலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி போகிறாங்க, மதீனா அவங்களுக்கு கிடைக்குது. இதில் பைபிளில் ஒரு முன்னறிவிப்பும் இருக்குது. என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூசாவை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் பைபிளில். அப்போ மூசா நபி மாதிரி தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஈசா நபி சொல்கிறாங்க. ஈசா நபி எந்த காலத்தில் ஹிஜ்ரத் பண்ணார்? பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஈசா நபி தாய்க்கு மட்டும்தான் பிறந்தார், தந்தைக்கு பிறக்கல. ஆனால் ரசூல்லா தாய் தந்தையருக்கு பிறந்தாங்க, இவங்களும் தாய் தந்தைக்கு பிறந்தாங்க. புரியுதா? அப்போ இதெல்லாம் யாருக்கு மேட்ச் ஆகுது? மூசா நபியுடைய வாழ்க்கை ரசூல்லாவுக்கு தான் மேட்ச் ஆகுது. அதனால் ரசூல்லா வந்து அதிகமாக ஏதாவது இஷ்யூ வரும்போது அல்லாஹ் மூசா நபியை பாதுகாப்பானாக, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக அப்படின்னு துவா செய்வாங்க. அப்போ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாரு, அதற்கு மூசாவின் சமுதாயத்தார் கூறினார்கள். இப்போ மூசா நபி என்ன சொல்கிறாங்க? பொறுமையாக இருக்கும்பா, அல்லாஹ் நாடுனா இந்த பூமியுடைய பிரதிநிதிகள் அல்லாஹ் வந்து நம்மளை ஆக்கிடுவான் நிர்வாகத்தால். அதுக்கு மூசாவின் சமுதாயத்தார் பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் நாங்கள் துன்பத்திற்குள்ளாக்க விட்டோம். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம், இப்போது எங்களிடம் நீர் வந்த பின்பும் துன்புறுத்தப்பட்டு வருகிறோம். அதற்கு மூசா பதில் உரைத்தார், உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவனை அழித்துவிட்டு இப்பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக்கி நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பார்க்கும் காலம் நெருங்கிவிட்டது. அப்போ இந்த இடத்துல மூசா நபியுடைய உம்மத் என்ன சொல்லுது? நீங்கள் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் நாங்கள் துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டோம், இப்போதும் எங்களிடம் நீர் வந்த பின்பும் துன்புறுத்தப்பட்டு வருகிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன வேலைன்னா, செங்கல் செய்கிற டியூட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலி இத்தனை செங்கல் செஞ்சு கொடுக்கணும். அந்த செங்கல் வந்து ஒரு புல் எடுத்து அது என்னமோ ஒரு அரைச்சி அது ஒரு மாதிரி ப்ராசஸ்.
புரியுதா? மண் ப்ளஸ் அந்த ஒரு புல் அதெல்லாம் சேர்த்து பண்ணி அது பண்ணணும். அப்போது இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஒரு ஆள் 100 செய்யணுன்ட்டு. இவர் வந்ததுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுறாங்க, நீ மூசா கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் மூசா நபி டீம் சேர்றீங்களா அவரோட, நாளையிலேருந்து என்ன திரும்ப பண்ணுறீங்க, 150 செய்யணும். நீங்கள் 150 கொடுக்கலன்னா உங்களுக்கு அடி, உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடையாது. இப்படி வந்து ரூல்ஸ் வந்து போடுறாங்க. அதே மாதிரி இந்த புல் வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துரும் இதுக்கு முன்னாடி. இப்போ என்ன சொல்கிறேன், நீ தான் போய் புல்லும் அறுக்கணுங்குது. புல் அறுக்கிற வேலையை நீ தான் பண்ணணும், தூக்கிட்டு வந்து செங்கலும் செஞ்சுட்டு நைட்டுக்குள்ளே நீ கொடுத்துடணும். இதை வச்சு தான் அவங்க புலம்புறாங்க. ஏற்கனவே நாங்கள் கஷ்டப்பட்டுல தான் இருந்தோம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் சிரமப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கள் ஸ்டேஜில் ஆகும். இது பல வருடங்கள் நடந்திருக்கு, சில நாள் கிடையாது. அதற்கு மூசா பதிலளித்தார். என்ன சொல்கிறார், உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவனை அழித்துவிட்டு இப்பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக்கி கலிஃபாக்கி நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பார்க்கும் காலம் நெருங்கிவிட்டது. அப்போ மூசா நபி என்னென்ன ஆறுதல் சொல்கிறாங்க, இவன் ஆட்சி பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், அவன் அநியாயக்காரன், ஆட்சி கீழே இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, இவர்கள் அகற்றப்பட்டு உங்களுக்கு ஆட்சி வரப்போகுது, அப்போ நீங்கள் அநியாயம் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னு அல்லாஹ் பார்ப்பான். அதுதான் உங்களுக்கு அசல் சோதனை. சிரமத்தில் வாழ்கிறது ஒரு சோதனை கிடையாது, உங்கள் கையில் பவர் இருக்கும்போது நீங்கள் என்ன ஆட்டம் போகிறீங்கிறது தான் சோதனை. அப்போது இங்கே பாலிடிக்ஸ் தானே பேசுகிறாங்க, இங்கே எங்கே ரிலீஜன் பேசுகிறாங்க? அல்லாஹ் வந்து நீங்கள் சரியாக கும்பிட்றீங்களா இல்லையான்னு பார்க்க போகிறான். நான் எதுக்கு இது கிரிட்டிசைஸ் அதிகமாக பண்ணுறேன் அப்படின்னா, அல்லாஹ் கும்பிடக்கூடாதுன்ட்டு இல்லை, நிச்சயமாக இபாதத்து தான், தொழுகை, பொறுமை, இஸ்திகாமத்து, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும். இதெல்லாம் தியாகங்கள்லாம் இல்லாமல் பண்ண முடியாது, அதை நான் மறுக்கவே இல்லை. நீங்கள் அதை மட்டும் தீனுன்னு சொல்லி மக்களை வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணுறீங்க பார். குர்ஆன் என்ன சொல்லுது, இந்த இடத்துல நீங்கள் பள்ளிவாசல் கட்டி ஜாம்னு தொழுகை நடத்த போகிறீங்கன்னா சொல்லுது, உங்கள் கையில் நிர்வாகம் எல்லாம் கொடுப்பாங்கிற. எதுக்கு நிர்வாகம் கொடுக்கணும்? இதுதான் பூமியுடைய, அதாவது இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முஸ்லீம்கள் எங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம், நாங்களாம் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள். அப்போ நபிமார்கள்லாம் துனியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்கெல்லாம் மறுமையில் ஒரு பாக்கியம் இல்லாமல் போக போகிறாங்களா? அப்போது இவங்க வந்து பனி இஸ்ராயல்களுடைய கவலையை பார்க்குறாங்க, அவங்களுடைய அந்த அடிமைத்தனத்தை பார்க்குறாங்க, அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நம்ம என்றைக்காவது எதையோ பார்த்துருக்கோமா? இங்கே யாரை அடிமைப்படுத்துகிறா, அந்த அடிமையிலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு நாம் வந்து சில தியாகங்கள் கொடுத்து நம்முடைய அந்த அழைப்பு பணி, அதாவது சொல்கிறோம்ல, நம்ம அஹிம்சை முறையில் நம்ம நிறைய விஷயங்கள் பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம யாராவது ஒரு ஜமாத்துடைய கோலா இது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே அசல் பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரியுதா இல்லையா? பூமியில் யாருக்கு அதிகாரம்ங்கிறது தான் மூசா நபிக்கும் ஃபிரௌனுக்கும் இருக்கிற அசல் பிரச்சனை. புரியுதா? இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அடுத்த வசனத்தில் வரும், பூமியில் உங்களை பிரதிநிதினா இந்த பூமி கிடையாது, எங்கே எகிப்து கிடையாது. எகிப்து வந்து இவங்க இருக்கும்போதே இவங்க போன ஃபிரௌன் அழிக்கப்படும் போதே எகிப்து வந்து அழிக்கப்பட்டுருது. ஃபிரௌன் போனதுக்கப்புறம் எகிப்தும் சேர்த்து அழிக்கப்பட்டுருது, அந்த அரசாங்கமே டெமாலிஷ் ஆயிடுது. அதுக்கப்புறம் வேற ஒரு கூட்டம் தான் வந்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க எங்கே போயிடுறாங்க, பாலஸ்தீனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது இதில் இன்னொரு சுன்னத்தும் இருக்குது அல்லாஹ்வுடையது. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய இந்த சோதனையை, இந்த பூமியுடைய எக்ஸாமே எப்படிப்பட்டதுன்னா, ஒருத்தன் அநியாயம் பண்ணான்னா அவனை வந்து அல்லாஹ் நவுத்துவான். அந்த அநியாயத்தை அனுபவிச்சான்ல ஒருத்தன், அவனை கூப்பிட்டு வந்து மேலே கொண்டாந்து வைப்பான். அப்போது அநியாயத்தோடைய வலி வேதனை இவனுக்கு நல்லா தெரியும். அநியாயம் பண்ணவே கூடாது, இதனால் நான் பல வருடம் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் நிலைமை யாருக்கு வரக்கூடாதுன்னு தான் இவன் நினச்சி மற்றவங்களாம் நடத்தணும். ஆனால் பவரில் வந்தவொடனே இவன் அநியாயம் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான், தோசை திருப்புற மாதிரி அவனை தள்ளிட்டு இவன் யாரை அநியாயம் பண்ணானோ அவனை உட்காரும். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். இப்படி மாறி 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 வந்துட்டு இருக்கு. குறைஷிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து முஸ்லீம்கள் மீது அநியாயம் பண்ணாங்க. அல்லாஹ் என்ன பண்ணால், குறைஷிகளுடைய அந்த காஃபிர்களுடைய நிர்வாகத்தை தூக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்தை கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகம் 30 வருஷம் அருமையாக நடந்தது.
அதுக்கப்புறம் பனு உமையாக்கள் அநியாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணால் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க யாரை அநியாயம் பண்ணாங்களோ அப்பாசியாக்கள் அவங்கள கொண்டு வந்து நியமித்தான். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க பண்ணது தான் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அல்லாஹ் தூக்கிட்டான். இப்படி அரபுகளை மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் செங்கிஸ்கானை கொண்டாந்து உள்ளே விட்டான். அவன் எல்லாத்தையும் போட்டு அடித்தான். அதுக்கப்புறம் அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் இஸ்லாத்துக்கு வந்து நல்லதெல்லாம் செஞ்சு கொஞ்ச நாள் கழித்து அவன் அநியாயம் பண்ணும்போது வெள்ளைக்காரனை கொண்டாந்து அவன் மேலே போட்டு விட்டான். வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்? நல்லா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் அநியாயம் பண்ணும்போது அவனை நோத்திட்டு அந்தந்த நாட்டு மக்களை ஆட்சி பண்ண வச்சான். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? அந்தந்த நாட்டு மக்கள் வெள்ளைக்காரன் எந்த அநியாயம் பண்ணானோ அந்த அநியாயத்தை உனக்கு என்ன அந்நியர்கள் ஆளக்கூடாது அப்படி தானே, நாங்களாம் ஆளுவோம், உனக்கு என்ன செப்பல் அதே தான் ஆனால் கை வேறு, அதே செப்பலில் அடி விழுவோம் ஆனால் கை மட்டும் மாறிட்டே இருக்கு. ஒரே கூட்டத்தை பர்மனண்ட்டாக அநியாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே அல்லாஹ் இருக்க மாட்டான். இதுதான் பிரச்சனை. புரியுதா? இந்த சோதனையில் தான் நாம் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அதனால தான் பெண்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். கியூங்கி சாஸ்பி கபி பஹு தீ. சாசு ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தா, மாமியார் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தவ. அப்போ மருமகளாக இருக்கும்போது சொல்லுவா இது அநியாயம், இது அநியாயம், இது அநியாயம், இது அநியாயம். இப்போ இவனுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான், அவளுக்கு ஒரு மருமக வந்துட்டா, இப்போ இவ இங்கே உக்காந்துட்டா. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் அஃபலா தாமலும், நீ என்ன பண்ணுற பார்ப்போம். புரியுதா? அப்போ நீ வந்து அதே அநியாயம் பண்ணும்போது அப்போ இந்த மருமக சொல்லுவா என் மாமியார் மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் மாமியார் ஆகும்போது ரிப்பீட்டடு. புரியுதா? இதுதான் மேலே இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டே இருப்பான். இதுதான் வந்து அல்லாஹ் வந்து பண்ணக்கூடிய விஷயம். அடுத்த வசனத்துக்கு போவோம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பல ஆண்டுகளாக நீடித்த பஞ்சத்தினாலும் விலை பொருள் குறைவினாலும் சோதித்தோம், அவர்கள் நல்லுறவு பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இப்போ மூசா நபியை வந்து இவங்க சோதிக்கிறாங்கள, அதுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இவங்களுக்கு பஞ்சம் கொடுக்குறான். பல ஆண்டுகள் நீடித்த பஞ்சம். அப்போ புரிஞ்சுக்கோ எவ்வளோ நாள் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்குன்ட்டு. பல ஆண்டுகள் அப்படின்னா 10-15 வருஷம் இந்த கைத்தடி போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். மற்ற சமூகங்கள்லாம் அந்த அற்புதத்தை மறுத்த உடனே அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அற்புதத்தை இவன் கேட்கல, அல்லாவா கொடுத்ததுனால இது அழிக்கல அல்லாஹ். புரியுதா? இன்னும் அவனுக்கு பிரச்சாரமே செய்யல. அந்த ரசூல் வந்து சொல்லணும், போயிட்டு ஒரே நாளில் அழிக்க முடியும். இப்போ நேராக வந்தாச்சு, கைத்தடி போட்டாச்சு, ஏற்றுக்க மாட்டேன்னு அழிச்சிட முடியுமா? இதில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பார்க்கணும். ஃபிரௌனுக்கு எவ்வளோ இறக்கம் காட்டுறான்ல, எவ்வளோ டைம் கொடுக்குறான் லென்த்தாக ரசூல் இருக்கும்போது. இதில் ஒரு ட்விஸ்ட்டு, அது சொல்லாமல் விட்டு மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, அவன் சொன்னது என்னென்னா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய பையனும் கொல்லணுன்ட்டு. இப்போ இவர் மூசா நபி துவா செய்கிறார்ல, அல்லாஹ் பார்த்து அல்லாட்ட துவா செய்கிறார், யா அல்லாஹ் இந்த சோதனையிலேருந்து எங்களை காப்பாற்றுன்ட்டு. அவங்க வர்றாங்க, ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஆண்பலை குழந்தையை பிடிச்சிட்டு போகிறாங்க. எந்தெந்த வீட்டில் ஆம்பளை குழந்தை இருக்குன்ட்டு பனி இஸ்ராயலில் இருக்கிற உளவாளிகளே சொல்லித்தராங்க. அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான், தூக்கிட்டு போங்க. இந்த வீட்டில் ரெண்டு பையன், இன்னும் ஒருத்தனை கூட்டிகிட்டு வரீங்க, அவன் தம்பிக்கு ஒரு பையன் இருக்கானே அவனை கூப்பிட்டு வரலையா? இதெல்லாம் போட்டு கொடுத்து வரேன். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் அறுக்கிறதுக்கு போகிறான். போன உடனே ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. என்ன, அல்லா இருக்கான்ல, இப்போ அல்லா கிரவுண்டில் இருக்கான்ல. இப்போ பழைய பனி இஸ்ராயலுக்கு அல்லா பேக்கப் இல்லை, இப்போ புது பனி இஸ்ராயலுக்கு அல்லா பேக்கப் இருக்கான்ல. ஃபிரௌனுடைய பையன் இருக்கான்ல, அவன் பேச்சு மூச்சு இல்லாமல் இப்படி ஆயிடுறான், சாக கிடக்கிறான். இப்போ வர்றாங்க, டாக்டர்ஸ் வராங்க, சூனியக்காரர்கள் வராங்க, இவங்க வராங்க. சூனியம்னா இல்லை, அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேட்ச் இருக்குது. எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அறுக்க வர்றவங்கக்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், இது நான் ரஃப்பாக சொல்கிறேன், இதில் முன்ன பின்ன இருக்கும் ஸ்டோரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன தம்பி, என்ன குழந்தைங்களா அறுக்க வந்திருக்கீங்களா? நம்ம குழந்தைலாம் அறுக்கிறீங்களா? முதல்ல ஃபிரௌனுடைய குழந்தை எப்படின்னு போய் பாரு அப்படின்னு. அவனுக்கு குழந்தைக்கு என்ன, நீங்கள் பிடிச்சிங்களா, அதனால் அந்த பீடாக தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவன் செத்துருவான் அப்படின்னு. பனி இஸ்ராயல் நீங்கள் விடலைன்னா, பிடிச்சிட்டு போன குழந்தையெல்லாம் நீங்கள் விடலைன்னா அவன் செத்துருவான் அப்படின்னு. ஃபிரௌனுக்கு ஒரே ஒரு குழந்தை, அதே மாதிரி அவனுக்கு மூத்த குழந்தை எப்படி
அதுவும் ஆண் குழந்தை. அப்போ ஆண் குழந்தையோட பிரிவு வலி என்னன்னு ஃபிரௌனுக்கு எல்லாம் தெரிய வச்சிட்டான். கண்ணு முன்னாடி துடிக்கிறான் அந்த குழந்தை. அப்போ உடனே ஃபிரௌன் ஆர்டர் போடுறான், கேன்சல், ப்ராஜெக்டு கேன்சல், யாரையும் அறுக்காதீங்க, மூசாவை வர சொல்லுங்க, அந்த மந்திரிக்க சொல்லுங்கள், ஓத சொல்லுங்கள். மூசா நபி வர்றாரு. ஏண்டா ஊராமுட்டு குழந்தையெல்லாம் இருக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு, இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு துவா ஓதுறாரு. அப்படியே கெத்தாக போகிறார். அதெல்லாம் மூமெண்ட் எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி போயிறாரு. புரியுதா? இதெல்லாம் அந்த படத்தில் இருக்குது. அந்த படம் பார்க்கும்போது அதான் சொல்கிறேன்ல, கண்ணில் இருந்து நமக்கு அப்படியே தண்ணி வரும். அப்படி அதான் சொல்கிறேன், அந்த மாசு, அந்த ஹீரோ, அதெல்லாம் பார்க்கணுன்னா அந்த படத்தை பாருங்க. அப்படியே ஃபிரௌன் வந்து கூடி குறுகி போய் அப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பான். அப்போ பல வருஷம் மூசா நபி வர்சஸ் ஃபிரௌன் வந்து பிரச்சனை நடக்குது. ஆனால் அவர்களின் நிலை எவ்வாறு இருந்ததெனில், அவர்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டால் நாங்கள் இதற்கு உரியவர்கள்தாம் என்று கூறிக்கொள்வார்கள். அவர்களுக்கு கெட்ட காலம் ஏற்பட்டு விட்டாலோ மூசாவையும் அவருடன் உள்ளவர்களையும் அபசகுனமாய் கருதுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், உண்மையில் அவர்களுடைய அபசகுனம் அல்லாவிடமே இருக்கிறது, ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இந்த பஞ்சம் எல்லாம் பல வருடங்கள் கொடுத்தான். அது ரசூல்லா காலத்தில் ஏற்பட்ட மாதிரி தெரியுமில்ல, சொன்னல, ரசூல்லா துவா செய்கிறாங்க குறைச்சிகள்கிட்ட. இது அல்லாவுடைய சுன்னத்து, எந்த ஒரு ரசூல் வந்தாலும் அந்த இருக்கக்கூடிய அந்த நல்ல நிலைமையை எல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி விடுவான், டிஸ்டர்ப் பண்ணி விடுவான்ட்டு. அப்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு நல்ல காலம் வரும்போது அந்த பஞ்சம் போய் ஒரு வருஷம் மழை பெஞ்சு இது வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இதற்கு நாங்கள் உரியவர்கள் தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, சிரமம் நீங்கிருச்சு, நாங்கள் இந்த சூரியனெல்லாம் கும்பிட்டதுனால தான் இந்த சிரமம்லாம் நீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபிரௌன் வந்து சொல்லிக்குவான், நான் எங்கள் அப்பாட்ட பேசினேன், சூரியனுடைய பையன் இல்லை, எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அவர் தான் போய் என் கடலெல்லாம் ஹீட் பண்ணி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து மழை பெய்ய வச்சார், அதனால தான் எல்லாம் சுச்சுவேஷன் இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இப்போ 4 சிலிண்டர் வந்துருச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கேப் கிடச்சிடும். மறுபடியும் 6 மாதத்துக்கு மறுபடியும் ஒரு போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மறுபடியும் நமக்கு ஐயோ சிலிண்டரு அப்படிமா. இந்த மாதிரி அவர்களுக்கு கெட்ட காலம் ஏற்பட்டால் மூசாவையும் அவருடன் உள்ளவர்களையும் அபசகுனமாய் கருதுவார்கள். கெட்டதுலாம் நடக்கும்ல, அதாவது இது வராமல், மழை பெய்யாமல், உணவு உற்பத்தி இல்லாமல் அப்படி போகும்போது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட போய் இது மூசாவுடைய வேலை தெரியுமா, ஏன் தெரியுமா, இதெல்லாம் சாமி இல்லைன்னு சொன்னான்ல, இது வரைக்கும் எகிப்தில் இந்த மாதிரி பஞ்சம் வந்துச்சா, வந்ததே கிடையாது. கொஞ்சம் கூட பயபக்தி இல்லாமல் நம்ம கடவுள்களை எல்லாம் வந்து திட்டினா அந்த கடவுள்களுக்கு கோபம் வருமா வராது? இப்போ நீங்கள் நம்ம வந்து தர்காவுக்கு போகாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்கன்னா என்னம்பாங்க, அவுலியாக்கள் ஐயோ அவங்களாம் அல்லாஹ்கிட்ட போய் பேசுனாங்கன்னா அவ்வளோதான், தெய்வ குத்தமாயிரும் அப்படின்னு. அது இவங்க என்ன சொல்கிறது, பாருங்க எங்கள் கடவுள்கள் சக்தி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, மூசா இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக சொல்ல தான் என்ன நடந்தது, அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு. சக்தியே இல்லை அப்படின்னு சொல்ல அந்த கடவுள்கள் சொன்னால் அந்த கடவுள்கள் எப்படி பொறுத்துக்கும்? எவ்வளோ நாள் தான் இன்றைக்கி மூசாவை வந்து விட்டு வைக்கும், அந்த கடவுள் வந்து இது பண்ணாமல் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லுங்க. இவர் எப்படியும் ஸ்கோர் பண்ணுறான் பாரு. மழை நின்றுச்சுன்னா நான் வந்து எங்கள் அப்பாண்ட பேசிட்டேன், மழை வரலன்னா என்ன, நான் எவ்வளோ தாங்க எத்தனை வாட்டிங்க நான் தான் பேசுகிறது, ஏதோ போன வருஷம்தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு பேசினேன், இந்த வருஷம் போனால் முடியவே முடியாதுன்ட்டார். மூசாவை முடிச்சுட்டோ அதுக்கப்புறம் மழை கொடுக்குறேன்றாரு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த தரித்திரம் பிடிச்சவங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னா மக்கள்லாம் நினைப்பாங்க, ஓ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, அப்படியே இருக்குமோ அப்படின்ட்டு. உண்மையில் அவர்களுடைய அபசகுணம் அல்லாவிடமே இருக்கிறது. உங்களுக்கு எது தரித்திரம் பிடிச்சிருக்குன்னா நான் என்கிட்ட தான் உங்களுக்கு தரித்திரம் பிடிச்சிருக்கு, ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாதவர்களாக இருந்தார்கள் உண்மையில் அப்படிங்கிறது இந்த இடத்துல அல்லாஹ் சொன்னான். இப்போ இவங்களுடைய அந்த டெக்னிக்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க, சிச்சுவேஷன் எப்படி பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறாங்க, இங்கே எங்கேயுமே அல்லாஹ்வை கும்பிட்றதை பற்றி இங்கே வரவே இல்லை. இது எங்கேயுமே இங்கே வரல பாரு. வழிபாடு அது இது அதெல்லாம் வந்து பர்சனல் மேட்ரு, புரியுதா? தொழுகைங்கிறது தனிநபர் மேட்ரு.
இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம தொழுதுட்ருக்கோம். ஜமாத்தில் தொழுதா கூட பக்கத்தில் இருக்கிறவனோட நமக்கு ஒன்றும் பெரிய கான்டாக்ட்லாம் கிடையாது. தனித்தனி ஆள் தான். அவன் ஒரு வண்டியில் வர்றோம், தொழுகிறோம், போகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாமே சமூக பிரச்சனை. பனி இஸ்ராயல்களை அடக்கிறது என்ன? சமூக பிரச்சனை. பனி இஸ்ராயல்களை வந்து அடிமையாக்கிறது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது, அவங்ககிட்ட வந்து ஓவர் டைம் வேலை வாங்கிறது, இது எல்லாமே சமூக பிரச்சனை. புரியுதா? இதுதான் அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மு. அவங்கள வச்சு தான் இந்த ஸ்ட்ரக்சரே வந்து இது பண்ணிகிட்ருக்கு. எல்லாம் எந்தெந்த விஷயத்தில் கோவப்படுறான்? சொசைட்டியை கரப்ட் பண்ணான். எப்படி? விபச்சாரத்தின் மூலமாக. இப்போ இன்றைக்கி வந்து என்னங்கிறாங்க, விபச்சாரத்தை லீகலைஸ் ஆக்குறாங்க, ஓரின சேர்க்கையை லீகலைஸ் ஆக்குறாங்க. புரியுதா? இன்றைக்கி எந்த மாதிரி கல்யாணத்தை கடினமாக்குறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு எப்படிலாம் சட்டம் போட்டிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானு எவ்வளோ தூரம் அது இஸ்லாமிய நாடு மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்குது. பாகிஸ்தானில் என்ன சட்டம் தெரியுமா? புருஷன் பொண்டாட்டிய கோபமாக முறைச்சி பார்த்தா 3 வருஷம் ஜெயில் தண்டனை, அடித்தா 5 வருஷம் ஜெயில் தண்டனை. நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னால் 5 வருஷம் ஜெயில் தண்டனை. இப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? பெண்களை பயங்கரமாக ப்ரொடெக்ஷன் பண்ணுது அப்படின்னு நினைப்பேன். இத்தனை சட்டம் போட்டேன்னா, அதுவும் இல்லாமல் இந்த முறைச்சி பார்க்குறதுக்கெல்லாம் இவன் முறைச்சி பார்த்தனா இல்லையாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? அது ஆன் த ஸ்பாட்டில் 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம். அப்போ பிரச்சனைன்னு வந்தால் இந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு நினச்சா ஜெயிலில் கொண்டு போய் போட முடியும். என் வீட்டுக்காரர் என்னை பார்த்து முறைச்சாருங்க, அதை பார்த்தே எனக்கு 104 டிகிரி ஃபீவர் வந்துருச்சுங்க, பாருங்கள் காய்ச்சல்னு தெர்மாமீட்டர் எடுத்துகிட்டு போய் காமிச்சா காலி. அதே வயது வந்தால் ஒரு 21 வயசு பையன் 19 வயசு பொண்ணு விபச்சாரம் பண்ணிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாகிஸ்தானில், இந்தியாவையும் அதுக்கு பேர் என்ன? குடும்ப வன்முறை. எது? பொண்டாட்டி அடிக்கிறது, பொண்டாட்டியை வந்து மிரட்டுறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இப்படி ரூல்ஸு போட்டு தான் ஜப்பானில் எவனும் கல்யாணம் பண்ணுறது. இப்படி ரூல்ஸு போட்டு தான் அமெரிக்காவில் டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா, பொண்டாட்டிக்கு நீ டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா புருஷன் வீடு பொண்டாட்டி. எதுக்காக சொல்லணும்னா, இப்போ இந்த நபிமார்கள் வந்து அவங்க கவனித்த விஷயங்கள்லாம் என்ன? சொசைட்டியை கரப்ட் பண்ணாதீங்க. சொசைட்டியை கரப்ட் பண்ணுறதுனா என்ன? கல்யாணத்தை வந்து கெடுத்து விட்றது, கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இந்த காலத்தில் எவனா கல்யாணம் பண்ணுவான்? லூத்து நபி காலத்தில் என்ன சொல்லிகிட்டு இருப்பான்? என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறீங்க. அப்போது அந்த லூத்து நபி சம்பவம் இன்னொரு இடத்துல வரும். அதில் கூட தெரியும், 2 ஆம்பளைங்க வந்துடுவாங்க, பின்னாடியே ஊரே வந்து நின்றுக்கும், புதுசாக 2 ஆம்பளைங்க வந்திருக்காங்களாமே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த கரப்ட் மைண்டட் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போது நபிமார்கள் இதைத்தான் சரி பண்ண பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து இவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க பார் சிஸ்டம். இந்த பெண்களுக்கு வந்து இப்படி கொடுக்கறது, பெண்களுக்கு வந்து 2500 ரூபா மாதம் கொடுக்கறது, பெண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ். எதுக்கு கொடுக்குற? ஃப்ரீயாக பஸ்ஸு எதுக்கு கொடுக்குற? பஸ்ஸுக்கு வேலைக்கு வரணுங்கிற இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து கோர்ட்டில் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான். என்னென்னா, பெண்களுக்கு வந்து மாதவிடாய் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 1 நாள் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொடுத்துருக்கான். லீவ் கொடுக்கணும், சம்பளத்தோட லீவுனா அப்படி சும்மா லீவ் கொடுக்குறது எல்லோரும் கொடுத்துருவான், சம்பளத்தோட லீவ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஜட்ஜு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சம்பளத்தோட லீவ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இதனால் இந்த பெரிய பெரிய முதலாளிகள் இருக்காங்கள, அவங்களுக்கு நஷ்டம் வரும். 30 நாளில் 4 ஞாயிற்றுக்கிழமை போச்சுன்னா 26 டே அட்டண்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் சேலரி கொடுக்கணும். இப்போ லேடிஸுக்கு 25 டேஸ் அட்டண்டன்ஸ் இருந்துச்சுன்னா சம்பளம் கொடுக்கணும்னு ரூல்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ லேடிஸ் எல்லாம் ஒரு நாள் வேலை செய்ய மாட்டாங்களா? 10 கோடி லேடிஸ் வேலை செய்யலைன்னா எத்தனை கோடி ரூபாய் லாஸ் ஆகும்? அது வந்து ஜட்ஜு பேசுகிறார். இப்போ ஒரு சமூகத்தை லாபமாக வச்சு பார்க்கணும். அந்த பெண் எவ்வளோ சிரமம் பண்ணுறா, எவ்வளோ வயிற்று வலியில் துடிக்கிறா, அவளுக்கு அந்த டைமில் கட்டாய ஓய்வு தேவை அப்படிங்கிறத பார்த்து தானே பேசணும். அப்போ இவங்க பெண்களை என்னவா பார்க்குறாங்க தெரியுதா? ஃப்ரீ பனி இஸ்ராயலை பார்க்குறாங்க. இவங்க அறியில்லாமல் சிங்கப்பெண்ணும் மங்கப்பெண்ணுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு, பிங்க் பஸ்ஸில்.
இன்றைக்கி வந்து சிட்டால் வேலைக்கு வந்தால் எவ்வளோ சம்பளம்? ஆம்பளைக்கு 650 ரூபா 750 ரூபா, நான் நார்த் இந்தியன்னு சொல்கிறேன், 650 ரூபா சம்பளம். பெண்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 300 ரூபா தருவோம். இப்போ இவங்க வேலைக்கு வந்தால் யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? ஆம்பளை தண்ணி போட்டு வேலைக்கு வரமாட்டான், பொம்பளை டெய்லி அட்டண்டன்ஸ் போட்டு கரெக்டாக வருவோம். புரியுதா? இது பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குது புரியுதா? சும்மா வந்து உங்களை சிங்கப்பெண்ணு மங்கப்பெண்ணுன்னு கூப்பிட்டுருக்கான், சொந்த காலில் நில்லு. ஏன் லேடிஸ் ஆப் கேட்குறாங்க? 7000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. ஆம்பளை ஸ்டார்டிங் சம்பளமே 12,000 ரூபா கேட்பான். என்ன பண்ணுவேன்? அவன் போகலாம், அவன் வேறு இடத்துல போவான், அவனுக்கு 100 இடம் இருக்கும். பொம்பளைனால எல்லா இடத்துலையும் வேலை செய்ய முடியாது. பொம்பளை மூட்டத்துக்கு போக முடியுமா? பொம்பளை மூட்டத்துக்கு போக முடியுமா? மாடி ஏணியில் தொங்கிட்டு பெயிண்ட் அடிக்க முடியுமா? கஷ்டமான வேலையை கைவண்டி இழுத்துட்டு போக முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. பொம்பளைலாம் என்ன செய்ய முடியும்? ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்ய முடியும். ஜெராக்ஸ் கடையெல்லாம் பெண்ணை மட்டும்தான் போடுவாங்க, ஆனால் போடவே மாட்டாங்க. ஏன்? சம்பளம் கட்டுப்படி ஆகாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? டைப் படிக்கிறது, சின்ன சின்ன வேலை. ஐடியில் சில சம்பளம் கிடச்சிரும். இது பின்னாடி எல்லாம் இந்த ஒழுங்கமைப்பை சீர்குலைக்கிறது. ஃபேமிலி யார் பாப்பா? ஹெல்த்தியான குழந்தை யார் வளர்ப்பா? நல்ல கல்ச்சர் பண்பாடு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய யார் வளர்ப்பா? இதெல்லாம் இவங்க சாட்டனிஸ்ட் பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்ணுறதை பார்ப்பாங்க. அது மாதிரி தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகம், அந்த வியாபாரத்தில் மோசடி பண்ண சமூகம், வழிப்பறி செய்கிற சமூகம், இந்த மாதிரி மக்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக அதிக வேலை கம்மி சம்பளம் கொடுத்து வாங்குகிற வில்லன்கள், இவங்ககிட்ட தான் நபிமார்கள் மோதினாங்க. இவங்க எந்த காலத்துலேயுமே அல்லாஹ் சாமியை கும்பிட்றதுல இவங்களுக்கு பிரச்சனையே இருந்தது கிடையாது. ஏன்னா இப்போவும் ஃபிரௌனுடைய ஆட்சியிலையும் பனி இஸ்ராயல்கள் தொழுதுட்டு தான் இருந்தாங்க, மூசாவும் தொழுதுட்டு தான் இருந்தார். எந்த காலத்திலுமே எந்த பைத்தியக்காரனும் தொழுவக்கூடாதுன்னு ஆர்டர் போடவே மாட்டான். அவனுக்கு எது போடுறான்? ரசூலுல்லாஹ் தொழுவக்கூடாதுன்னு ஆர்டர் போடுவானா? அதெல்லாம் ரொம்ப ரேரு. 10 வருஷத்தில் ஒரு வாட்டி தானே, 13 வருஷத்தில் ஒரு வாட்டி தானே இந்த ஒட்டக கூடல் போட்டான். நான் டெய்லியுமா போட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. எவ்வளோ இறங்கி வந்தாங்க கடைசியாக, அவங்க எவ்வளோ நெகோசியேஷனுக்கு வந்தாங்க. அதுதான் பிரச்சனை, புரியுதா? அசல் பிரச்சனை பாலிடிக்ஸ் தான். இதில் குர்ஆனுடைய பாலிடிக்ஸ் நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அதில் தான் நமக்கு மறுமை வெற்றி இருக்குது. அதை கொண்டு தான் நம்ம மறுமையில் விசாரிக்கப்படுவோம். ஏதோ வந்து சாதாரண தொழுகையும், வெறும் சாதாரண இல்லை, தொழுகை பெரிய விஷயந்தான். தொழுகையும் வணக்க வழிபாடுகளை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. குர்ஆன் முழுசாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். நான் குர்ஆன் முழுசாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் போக முடியும்னு சொல்கிறேன். வெறும் அரசியலை மட்டும் ஃபாலோ பண்ணாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சில பேர் என்ன பண்ணுவான்? டோட்டல் எக்ஸ்ட்ரீமாக இப்படி போயிடுவான். நீ வணக்க வழிபாடு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நாங்களாம் வேறு லெவலில் அப்கிரேட் ஆகி போகிறோம். அப்கிரேட்லாம் கிடையாது. எவ்வளோ அப்கிரேட் ஆகுறியோ அவ்வளோ இபாதத்தை அதிகப்படுத்தணும். டவுன் ஆயிரும் நம்முடைய விஷயங்கள். மூசா நபி சொன்னார்ல, ஃபிரௌன் சேரில் நீ உட்காந்தா என்ன பண்ணுவேன்ட்டு அல்லாஹ் பார்ப்பான்ட்டு. அதனால் ஃபிரௌன் சேரில் உட்காரும்போது தான் ரொம்ப பணிவு நமக்கு வரணும். ரசூலா என்ன பண்ணாங்க? மக்கா வெற்றியில் தலையை தூக்கி கூட பார்க்கல. இப்படி அறுத்த கோழி தலையை இப்படி அறுத்து போட்டால் எப்படி தொங்குமோ அப்படி தலையை கீழே போட்டுட்டு ரசூலா போனாங்க. அந்த அளவுக்கு பணிவு நமக்கு வரணும். ஸோ முழு குர்ஆனை ஃபாலோ பண்ணுவோம், முழு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவோம், அனைத்து துறைகளிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிவோம். அத்தகைய ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். அதுக்காக உழைப்போம், அதுக்காகவே வாழ்வோம், அதுக்காகவே சாவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் சரியான பாதையில் கொண்டு போய் சேர்ப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.